தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் கோட் படத்துல பிரசாந்த், பிரபுதேவா என பல நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடிக்கிறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் இந்த படத்துல இரட்டை வேடங்கள்ல நடிக்கிறாரு. இதனை விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. மேலும் டைம் டிராவலை மையமாக வைத்து உருவாகும் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு சென்னை, கேரளா, ஹைதராபாத் ஆகிய இடங்கள்ல நடத்தப்பட்டு தற்பொழுது படப்பிடிப்பு மாஸ்கோல முழு வீச்சுல நடைபெற்று வருது. படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் விரைவிலேயே அங்கு முடிவடையப்பட போறதாகவும் சொல்லப்படுது. கோட் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோல்ல நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இதற்காக சில தினங்களுக்கு முன்னாடி அவர் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றதாக சொல்லப்படுது. இதனையடுத்து விஜயோட எஸ்கேவை திரையில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. மேலும் படத்துல மறைந்த கேப்டன் விஜயகாந்தையும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படக்குழுவினர் கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. நடிகர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக படக்குழுவினர் AI தொழில்நுட்பத்தின் மூலமாக விஜயகாந்தை படத்துல கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. இதற்காக விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட அனுமதியும் வாங்கி இருக்காங்க படக்குழுவினர். படத்துல விஜயகாந்த் நடித்திருக்கும் காட்சி மொத்தமாக 2.30 நிமிடங்கள் எனவும் இந்த காட்சி படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சியாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலும் படமாக்கப்பட்ட விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பிரேமலதா கிட்ட போட்டு காட்டியிருக்காராம் வெங்கட் பிரபு. இதை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களாம் பிரேமலதா விஜயகாந்த். படத்துல விஜயகாந்த் நடிக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறதுக்கு ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. சமீபத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை துவங்கி இருக்கிறதாக சொல்றாங்க. படத்தோட மேக்கிங் காட்சிகளையும் வெளியிட இருக்காங்களாம். இதனை அடுத்து படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது.